ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு தான். ரொம்ப ஈஸியான முறையில் பண்ண போகிறோம். முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் மல்லி சேர்த்துடலாம். 1 2 3 இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லி, ஒரு 7 போல் வரமிளகாய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூன். அடுத்து இது கூடவே தேங்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து தக்காளி அரைச்சிக்கலாம். நான் இதில் ஒரு 4 தக்காளி, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதையும் அரைச்சிடலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டோம். மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கடுகு உளுந்து, கருவேப்பிலை, ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அது கட் பண்ணிலாம் போடல, முழுசாகவே சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 6-7 பூண்டு பல்லும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி ஊற்றி தக்காளியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். உங்களுக்கு தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதும்னா நீங்கள் புளி ஊற்ற தேவையில்லை. இல்லை தக்காளி புளிப்பு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளி போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான குழம்புனா இதுதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு. அதே போல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிட்றப்போ மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது கூட மீனை மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இது மீன் குழம்பே தான். அந்த மாதிரி ருசியாக இருக்கும். பாருங்கள், தண்ணியாக தான் இருக்குது. இது நல்லா வெந்தி வற்றி வரப்போ ஓரளவுக்கு கெட்டிப்பதம் வரும் பார்த்திங்களா. அந்த டைமில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். குழம்பு பாருங்கள், 5 நிமிஷமாக வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்து ஓரளவுக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு இல்லையா, இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் தக்காளி குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் தக்காளி குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப மணமாக அந்த மசாலா நம்ம பச்சையை அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் இந்த குழம்பு. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.